எவ்ரிவன். வெல்கம் டு ஒன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. ஸோ நான் என்னோட நோட்ஸை வந்துட்டு டீச் பண்ணி போட்டுட்ருக்கேன் பாலிட்டியில். ஆல்ரெடி இன்ட்ரோ கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அரசியலமைப்பு வரலாற்று பின்னணி, அரசியலமைப்பு உருவான விதம், அரசியலமைப்பு நிர்ணய சபை, வரைவு குழு எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? அந்த அரசியலமைப்பு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, தற்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல 1950ல சொல்றேன். ஒரு முகவுரை இருந்திருக்கு. 395 விதிகள். அப்படியே அந்த லெஃப்ட் சைடு இருக்க பாக்ஸ் வந்து பார்த்துட்டே வாங்க. 395 விதிகள் இருந்துச்சு. 8 அட்டவணை, 22 பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. பாருங்க, அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அப்போ 7 இருந்திருக்கு. அடிப்படை கடமைகள் 10 இருந்திருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 14 இருந்திருக்கு. இப்ப இந்த 2 பாக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். முகவுரை ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு முகவுரை வந்து இருந்துச்சு இல்லையா? அந்த முகவுரை அப்படியே தான் இருக்கு. ஒரே ஒரு முறை மட்டும் அத திருத்தம் செஞ்சிருக்காங்க. 1976 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு சசாவோ, சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகள் வந்து 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில வந்துட்டு ஒரே ஒரு முறை திருத்தம் ஏற்பட்டிருக்கு. 395 விதிகள் சொன்னோம் இல்லையா? அது இப்போ 449 பிளஸ் விதிகள். இதையும் தாண்டி போயிருச்சு. இப்ப இருக்கிற கரண்ட்டுக்கு இதையும் தாண்டி கூட போயிருக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 450 395ல இருந்தது. ஆம். அதுலருந்து ஒரு 50 தோராயமா இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 450 வந்துட்டு அ விதிகள் வந்து இப்ப இருக்கு. 8 அட்டவணை இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து 12 அட்டவணைகள் இருக்கு. புதுசா 4 அட்டவணைகள் வந்துட்டு சேர்ந்திருக்கு. அது என்னென்ன அட்டவணை, எந்தெந்த இயர் சேர்ந்துச்சு எல்லாமே பின்னாடி பார்ப்போம். 22 பகுதிகள். சட்ட திருத்தம் எதுவும் இல்லாம 22 பகுதிகள் இருந்துச்சு இல்லையா? அதுல இப்ப 25 பகுதிகள் இருக்கு. ஒரு பகுதிய நீக்கம் செஞ்சுட்டு 4 பகுதிய சேர்த்திருக்காங்க. அப்போ 25 பகுதிகள் இருக்கு. இதுல 2021 வரை வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னா, 105லருந்து 110 முறை திருத்தமும் செஞ்சுட்டாங்க. அந்த பகுதிகளுக்குள்ள கான்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கும்ல. விதி 1, விதி 2 அந்த மாதிரி அதுல விதி நான் இப்போ வந்துட்டு எப்டி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, விதி 51 அப்டின்னு இருக்குன்னா, அதுல 51 ஏ அதுக்கு கீழ ஏ, கே ஏலருந்து கே வரைக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நெறைய திருத்தங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ 110 முறைக்கு மேல திருத்தம் செஞ்சிருக்காங்க. இது எப்போ 2021 படி. 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு இல்லையா? அந்த 7 அடிப்படை உரிமைகள் இப்ப வந்துட்டு 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1978ல 44வது சட்ட திருத்தத்தின்படி விதி 31ன் கீழ இருந்த சொத்துரிமை வந்து நீக்கி, பகுதி 12ல விதி 300 ஏல வந்து சேர்த்திருக்காங்க. அது கொஞ்சம் அழிஞ்சிருக்கு பார்த்துக்கங்க. பகுதி 12ல விதி 300 ஏவின் கீழ வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு இல்லையா? இப்ப 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி விதி 31ல இருந்து அந்த சொத்துரிமைய தூக்கிட்டு போய் நீக்கி, பகுதி 12ல விதியில 300 ஏவின் கீழ சேர்த்திருக்காங்க. 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்போட ஆரம்பத்திலே இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி தான் அடிப்படை கடமையே கொண்டு வந்திருக்காங்க. அது ஸ்டார்ட்டிங்ல 10 அடிப்படை கடமை இருந்துச்சு. ஆ இப்போ 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்கு. இந்த 11வது அடிப்படை கடமை 51 ஏகே. அது 86வது சட்டத்திருத்தம் 2002ன் படி வந்து சேர்க்கப்படுது. எப்படி அப்படின்னா, கட்டாய கல்வி அப்படின்றது. அதாவது ஆ 6 முதல் பனி பனி 13 வயது வரை உள்ள குழந்தைகளோட படிப்பு வந்துட்டு அவங்களோட பெற்றோர்கள சேர்ந்தது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்துட்டு ஆ இருந்துச்சு. இப்போ 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. அதான் முகவுரை
ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணு இருந்துச்சு. அது ஒரே ஒரு முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி 395 விதிகள்ன்றது இப்ப 450 பிளஸ் விதிகள் வந்துருச்சு. 8 அட்டவணைன்றது இப்ப 12 அட்டவணை ஆயிருச்சு. 22 பகுதிகள்ன்றது இப்ப 25 பகுதிகள் ஆயிருச்சு. அதுலயுமே 110 முறைக்கு மேல 2021 படி திருத்தம் செஞ்சிருக்காங்க. 7 அடிப்படை உரிமை, இப்ப 6 அடிப்படை உரிமைகள் தான் வந்து இருக்கு. அது 1978 44வது சட்டத்திருத்தத்தின்படி சொத்துரிமை விதி 31 வந்து நீக்கப்பட்டு, பகுதி 12ல விதி 300 ஏவின் கீழ கொண்டு போய் வச்சிருக்காங்க. 10 அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைன்றதே 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி தான் கொண்டு வரப்பட்டது. இதுல 11வதா ஒரு அடிப்படை கடமையாக கட்டாய கல்வி 51 ஏகே அத வந்துட்டு 86வது சட்டத்திருத்தம் 2002 படி சேர்த்திருக்காங்க. 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்துச்சு இல்லையா? இப்ப 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு. இது எல்லாமே பின்னாடி வந்து நம்ம எலாபரேட்டா பார்ப்போம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முக்கிய உறுப்பினர்கள் யாரு அப்படின்னு பாருங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முக்கிய உறுப்பினர்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தமா 6 பேர் தான். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேல் வந்து என்ன பண்ணுவாரு? அடிப்படை உரிமைகள் மீது தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. எப்ப 1931ல அவர்தான். சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ். ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. கேர்ல்ஸ் வந்து 2 பேர். ஒருத்தர் விஜயலட்சுமி பண்டிட், இன்னொருத்தர் சரோஜினி நாயுடு. மீதி இருக்க 4 பேர் பாய்ஸு. ஒருத்தர் ஜவஹர்லால் நேரு ஒருத்தரு, இன்னொருத்தர் சர்தார் வல்லபாய் பட்டேலு, இன்னொருத்தர் மௌலானா ஆசாத், இன்னொருத்தர் எஸ். ராதாகிருஷ்ணன். யாரு தெரியும்ல ராதாகிருஷ்ணன்? ஆசிரியர் தினம் வந்துட்டு இவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் கொண்டாடுறோம். டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ். ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. சரி ஓகேப்பா. அரசியலமைப்பு நிர்ணய சபையில இடம் பெறாதவங்க யாரு அப்டின்னா பாரு, காந்தியடிகளும், முகமது அலி ஜின்னாவும். இவங்க 2 பேரும் அரசியலமைப்பு நிர்ணய சபையில இடம் பெறாதோர். கொஸ்டின் வந்துட்டு கேட்கிற ஏரியா தான். ஸோ நல்லா தெளிவா பார்த்துக்கங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்று கூடுச்சு இல்லையா? அதுக்கப்புறமா பாகிஸ்தான் பிரிவினை வந்து என்னைக்கு நடந்துச்சு? இந்த ஜூன் 3 திட்டத்தின் மூலமாக நம்மளோட சுதந்திரத்திற்கு 1 நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் 14, 1947 வந்துட்டு பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் மீதமுள்ள இந்தியாவிற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்துட்டு ஆகஸ்ட் 14, 1947 அன்று மீண்டும் வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை தேர்வு செய்தோர் யார்? அப்படின்னா, அன்றைய மாகாண சட்டமன்றங்கள், அதாவது பிரிட்டிஷ் மாகாணமா இருந்துச்சு இல்லையா? அந்த மாகாண சட்டமன்றங்களோட உறுப்பினர்களே மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்துட்டு யாரு? அவங்கள எப்படி தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா, அன்றைய பிரிட்டிஷ் மாகாணம் இருக்குல்ல, அந்த மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களே மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அவங்க தான் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில வந்துட்டு உறுப்பினர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேபினெட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு, அதாவது கேபினெட் கமிட்டி, கேபினெட் மிஷன், அமைச்சரவை குழு, அமைச்சரவை தூதுக்குழு இதெல்லாமே ஒண்ணுதான். அவங்க இந்த கேபினெட் மிஷன் என்று அழைக்கப்பட்ட இந்த அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில, அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களோட வரிசை வந்து அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களோட வரிசை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த அமைச்சரவை தூதுக்குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு மொத்தம் 12 தொகுதிகளை கொண்டது. ஏற்கனவே 11 அமர்வு அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த இடத்துலயும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 11 அமர்வுகள், 12 தொகுதிகள். அது ஏன் 11 அமர்வுன்னு சொல்றாங்க, 12 தொகுதின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஜனவரி 24, 1950 சேர்க்காம. ஏன்னா, அன்னைக்கு வந்து அங்கீகரிச்சுட்டாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க அந்த 11 தொகுதிகள் இருக்குல்ல, அத 11 அமர்வு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மொத்தம் வந்து 12 தொகுதி. அதுல வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 4 வந்து பாருங்க, சுதந்திரத்திற்கு முன்னாடி 4 வாட்டி நடந்துச்சு. 4 அமர்வுகள் இருந்துச்சு அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம். சுதந்திரத்திற்கு அன்னைக்கு 5த் ஒன் பாருங்க, ஆகஸ்ட் 14 அப்போ
சுதந்திரத்து அன்னைக்கு 5வது கூட்டம் நடைபெற்றுச்சு. சுதந்திரத்திற்கு அப்புறமா ஒரு 6 அமர்வுகள் இருந்துச்சு அப்படின்னு படிச்சிருந்தோம். ஸோ அதுபடி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டு நமக்கு ஃபர்ஸ்ட்டு என்னைக்கு ஆரம்பிச்சுச்சுன்னு தெரியும். டிசம்பர் 9. என்னைக்கு முடிஞ்சுச்சுன்னு தெரியும். ஜனவரி 24, 1950. அத எழுதிக்கங்க. 12த் ஒண்ணு எழுதிக்கங்க. மேல ஃபர்ஸ்ட் ஒண்ணு எழுதிக்கங்க. அடுத்து சுதந்திரத்துக்கு முன்னாடி 4, சுதந்திரத்து அன்னைக்கு 5 அப்படின்னு சொல்ட்டாங்க. அதாவது பாகிஸ்தானோட சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 14 வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு 1. அடுத்து சுதந்திரத்துக்கு அடுத்து. சரி ஓகே. இது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் இல்ல ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ இந்த தொகுதிக்கு மட்டும் போட்டிருக்கேன். அதையும் போய் பார்த்துக்கங்க. ஆனாலும் நான் இங்க ஒன் டைம் ரீட் பண்ணிர்றேன். தொகுதி 1 வந்து டிசம்பர் 9 முதல் கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? டிசம்பர் 23, 1946லயே கம்ப்ளீட் ஆயிருது. தொகுதி 2 ஜனவரி 20, 25, 1947. 2, 20, 25 ஜான்வரி மந்த் தான். அது டிசம்பர், இது ஜான்வரி. அடுத்து தொகுதி 3 பாருங்க. 4வது மாசம் ஏப்ரல். அதுல ஏப்ரல்ல 2 நாள், மேல 2 நாள் நடந்துச்சு. மொத்தம் 4 நாள் நடந்துச்சு அப்படின்ற மாரி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். தொகுதி 3 ஏப்ரல் 28, மே 2, 1947. தொகுதி 4 வந்து பாருங்க, ஜூலை மாசம். அ ஜூலை 14, ஜூலை 31, 1947. அதாவது ஜூலை பாதியில ஆரம்பிச்சு ஜூலை எண்ட் வரைக்கும் தொகுதி 4. தொகுதி 5 ஆல்ரெடி பார்த்தோம். பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் ஆகஸ்ட் 14ல இருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் 1947. அதுவும் பாதியில ஆரம்பிச்சு எண்ட் வரைக்கும். தொகுதி 6 ஜனவரி 27, 1948. நம்மளோட குடியரசு தினத்திற்கு அடுத்த நாள், அடுத்த வருஷம் ஜனவரி 27, 1948. சாரி ஓகே. சாரி. தப்பா சொல்லிட்டேன். 1950 இல்லையா? நம்ம சுதந்திரம், இது குடியரசு. சரி ஓகே. ஜனவரி 27, 1948 கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். அடுத்து தொகுதி 7 வந்துட்டு நவம்பர் 4 ஆரம்பிச்சு ஜனவரி 8 வரைக்கும். நவம்பர்ன்றது ஜனவரின்றது மந்த் 1. அப்ப 11/4/18 1948. 11/4/1948ல இருந்து 1/8/1949 வரைக்கும். தொகுதி 8 வந்து பாருங்க, மே 16 டூ ஜூன் 16. தொகுதி 9 ஜூலை 30ல இருந்து ஆகஸ்ட் மந்த் விட்டு செப்டம்பர் 18 வரைக்கும் நடந்திருக்கு. தொகுதி 10 வந்து 10வது மாசம் தான். 6ஆம் தேதியிலிருந்து 10வது மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு. அதாவது அக்டோபர் 6 டூ அக்டோபர் 17. தொகுதி 11 11வது மாசம் 14ஆம் தேதி, 11வது மாசம் 26ஆம் தேதி. நவம்பர் 26 நமக்கு தெரியும் இல்லையா? அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நிர்ணய சபையால். அடுத்த தொகுதி 12 ஜனவரி 24, 1950. அடுத்து எந்த கோட்பாட்டின் அடிப்படையில வயது வந்தோர் வாக்குரிமை வழங்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு நபர் ஒரு வாக்குரிமை எனும் கோட்பாட்டின் அடிப்படையில 18 வயது நிறைவடைந்தோர் தேர்தல்ல வாக்களிக்கும் தகுதி பெறுகிறார்கள். இது வந்து 12த் புக்ல ஒரு 12த் புக்ல ஒரு பாயிண்ட் தான். ஆனா வந்து இதையே வந்து நமக்கு கூற்று காரணம் அந்த மாரி வந்து கேட்கலாம். எந்த கோட்பாட்டின் அடிப்படையில வயது வந்தோர் வாக்குரிமை வழங்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு நபர் ஒரு வாக்குரிமை எனும் கோட்பாட்டின் அடிப்படையில 18 வயது நிறைவடைந்தோர் தேர்தலில் வாக்களிக்கும் தகுதி பெறுகிறார்கள். இப்போ அரசியல் அமைப்பு வந்து எடுக்கப்பட்ட நாடுகள் எங்கெங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்திய அரசு சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம் 1935ல இருந்து என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். அரசியலமைப்புல 1935 இந்திய அரசு சட்டம். அதிலிருந்து என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையம், நெருக்கடி கால விவரங்கள், நிர்வாக விவரங்கள், இதெல்லாமே வந்துட்டு மத்திய பட்டியல், மாநில பட்டியல். இதெல்லாமே இந்திய அரசு சட்டம் 1935ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935ல இருந்து என்னெல்லாம் எடுத்திருக்காங்க? கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நெருக்கடி கால விதிகள், நீதித்துறை, பொது தேர்வாணையம், நிர்வாக விவரங்கள், மத்திய பட்டியல், மாநில பட்டியல்.
கூட்டாட்சின்றப்பயே மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்ற மாரி ஒரு லிங்க் வச்சுக்கலாம். அது போக நீதித்துறையா இருக்கட்டும், தேர்வாணையமா இருக்கட்டும், அந்த ஆளுநர் பதவி தமிழ்நாட்டுல ரொம்பவே எப்பயுமே காம்ப்ளிகேட்டடான ஒண்ணா இருக்கு. அந்த ஆளுநர் பதவி இந்திய அரசு சட்டம் 1935ல இருந்தே எடுத்திருக்காங்க. நமக்கு ஆப்பு நாமளே வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி. நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். இதெல்லாமே இந்திய அரசு சட்டம் 1935ல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து பிரிட்டன். பிரிட்டன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற செயல்முறை, நாடாளுமன்றம் நம்ம வந்து ஒற்றை குடியுரிமை. மத்திய குடியுரிமை மட்டும் தான் பெற்றிருக்கோம். மாநில குடியுரிமை நமக்கு கிடையாது. நாடாளுமன்றம்ன்றது ஒரு சென்ட்ரல் தான. நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற செயல்முறை, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடை ஆணைகள். தற்காலிகமா எதுக்கெல்லாம் தடை போடுறோம் அப்படின்றது பிரிட்டன்லருந்து எடுக்கப்படுது. நெருக்கடி கால விதிகள் அப்படின்றது, அந்த டைமிங்ல என்ன அமெண்ட்மென்ட் பண்றோம், என்ன வந்துட்டு ஒரு லா போடுறாங்க அப்படின்றது நெருக்கடி கால விதி. இடைக்கால தடை அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற விதிய வந்துட்டு தடை பண்ணி வைக்கிறது. இப்ப இடைக்கால தடை ஆணை வந்துட்டு பிரிட்டன். அமைச்சரவை வந்து பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற செயல்முறை. நாடாளுமன்றத்தில யார் இருப்பாங்க? அமைச்சர்கள் இருப்பாங்க. அமைச்சரவை. ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடை ஆணைகள். அடுத்து அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்டின்னா, அரசியலமைப்புன்றதே அமெரிக்காலருந்து தான் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம, முகவுரை இருக்கு இல்லையா? முகவுரை அமெரிக்காவிலருந்து தான் எடுக்கப்பட்டது. இங்க நான் மென்ஷன் பண்ணல. சரி, ஓகே. பேக் சைட்ல பார்க்கலாம். இதுக்கு உனக்கு டவுட்டுக்கு. அடிப்படை உரிமைகள் அமெரிக்காலருந்து எடுக்கப்பட்டது. நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. குடியரசுத் தலைவரின் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதிகள் போன்றோரோட பதவி நீக்கம், அதாவது இம்பீச்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆமா. அரசியலமைப்புன்றதே அமெரிக்காலருந்து தான் எடுக்கப்பட்டது. முகவுரை அப்படிங்கிறதும் அமெரிக்காலருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து அயர்லாந்து. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு நெரிசை கோட்பாடு அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அரசு அயர்லாந்து அப்படின்ற மாரி ஒரு ரைமிங்கோட படிச்சுக்கணும். அடுத்து கன்னடா. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. அதாவது கனடாவ பொறுத்தவரைக்கும் மத்திய அரசுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். பொதுப்பட்டியல் வந்து மத்திய அரசிடம் அப்டின்னா என்னன்னா, மத் அ பொதுப்பட்டியல்ல மத்திய அரசு, மாநில அரசு 2மே சட்டம் இயற்றலாம். ஆனா 2ம் அட் அ டைம்ல சட்டம் இயற்றும்போது, மத்திய அரசோட சட்டம் தான் வந்துட்டு மேலோங்கி நிற்கும். அதான் சொல்றாங்க. மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே கனடா. எங்க? ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தோட அறிவுரைக்கும் ஒரு அதிகார வரம்பு இருக்குப்பா. அப்படின்ற மாரி. அது ஒண்ணு. இதெல்லாமே கனடால இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து ஆஸ்திரேலியால இருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, வணிகம், வர்த்தக சுதந்திரம். இது 2 விஷயமா? நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். ஈரவைன்றது 2. அப்போ வணிகம், வர்த்தக சுதந்திரம் இது 2ம் 2 கான்செப்ட். வணிகம் 1, வர்த்தக சுதந்திரம் 1. நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். அதுவும் பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் எப்படி நடக்கும்? பொதுவா தான் நடக்கும். சாதாரண மசோதாக்களுக்கு மட்டும் தான் ஈரவைகளோட கூட்டுக்கூட்டம் கூடும். நிதி மசோதாவுக்கு கூடாது இந்தியால. ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் வந்து எப்போது கூடும் அப்டின்னா, ஒரு மசோதா சாதாரண மசோதாவ பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் கூடும். இப்ப நிதி மசோதா அப்டின்னா, நிதி மசோதால சட்டம இது நாடாளுமன்றத்துல ஆ இந்த லோக்சபா இருக்கு இல்லையா? அதுக்கு தான் வந்துட்டு அதிக பவர் வந்து இருக்கும். ஓகே. அப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியா அப்டின்னா வர்த்தகம், ஆஸ்தி ஆஸ்தி, வர்த்தகம், வணிக சுதந்திரம், நாடாளுமன்றத்தோட ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம்,
பொதுப்பட்டியல் இதெல்லாமே ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆஸ்தி, நாஸ்தி அப்படின்னு வச்சுக்கலாம். வணிகம், வர்த்தகம் அதுக்கெல்லாம் சுதந்திரத்த குடுத்து நாஸ்தி பண்ணிட்டாய்ங்க. 2வே கூட்டம் நடத்துனா அடிச்சுட்டு சாவாய்ங்க. பொதுப்பட்டியலு, ஆஸ்தி, நாஸ்தி அப்படின்ற மாரி. அடுத்து ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பு. ஜெர்மனி அரசியலமைப்பு பேர் என்ன அப்படின்னா, வெய்மர் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்கிலாந்து அரசியலமைப்போட பேர் என்ன? வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனியோட வெய்மர் அரசியலமைப்பு என்ன அழுகுது அப்படின்னா, நெருக்கடி காலத்துல அடிப்படை உரிமைகள் பறிப்பு. ஆல்ரெடி வந்துட்டு நெருக்கடி கால விதிகள் வந்து இந்திய அரசு சட்டம் 1935ல எடுக்கப்பட்டது. நெருக்கடி காலத்துல அடிப்படை உரிமைகள நாங்க பறிச்சுருவோம் அப்படின்றது ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்புலருந்து எடுக்கப்பட்டது. சோவியத் யூனியன், ரஷ்யா. ரஷ்யாவ தான் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை கடமைகள் ரஷ்யாலருந்து எடுத்திருக்காங்க. முகப்புரையில நீதியின் மாண்புகளான சமூக, பொருளாதார, அரசியல். முகப்புரையில நீதியின் மாண்புகள் எது? சமூக, பொருளாதார, அரசியல்ன்ற அந்த 3 வார்த்தைகள் வந்து சோவியத் யூனியன், ரஷ்யாவிலருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமைகள்ல 42வது திருத்தம் 1976ல பகுதி 4 ஏல விதி 51 ஏவின் கீழ 11 கடமைகள். 10 கடமைகள் இருந்துச்சு. 11வது கடமை 86வது சட்ட திருத்தம் 2002 படி கொண்டு அதாவது அடிப்படை கடமை எப்ப கொண்டு வந்துச்சு அப்படின்ற 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. இந்த அடிப்படை கடமை எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா, சோவியத் யூனியன் ரஷ்யாவுல இருந்து எடுத்திருக்காங்க. முகப்புரையில் நீதியின் மாண்புகளான சமூக, பொருளாதார, அரசியல் அப்படிங்கிறத சோவியத் யூனியன் ரஷ்யாவுல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பிரான்ஸ். பிரான்ஸ்ல இருந்து குடியரசு அப்படின்றத எடுத்திருக்காங்க. அதே மாரி அங்க ஆல்ரெடி இப்ப சோவியத் யூனியன் ரஷ்யால முகப்புரையில சுதந்திரம், சமூக பொருளாதார அரசியல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பிரான்ஸ்ல இருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தைகள எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1 அப்புறமா 7, 8, 9 இது வந்து வருஷம். 1 அதுக்கப்புறம் 7, 8, 9 பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. இது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற 3 வார்த்தைகள். 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி என்னத்த சேர்த்திருப்பாங்க முகப்புரையில? சமதர்ம, சமய சார்பற்ற ஒருமைப்பாடு சசாவோ அப்படின்றத சேர்த்திருப்பாங்க. பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற 3 வார்த்தை. அதுதான் வந்து சொல்றாங்க. குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பிரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. சோவியத் யூனியன் ரஷ்யாலேருந்து என்ன எடுத்திருக்காங்க? அடிப்படை கடமைகள், முகப்புரையில சமூக பொருளாதார அரசியல்ன்ற முகப்புரையில் நீதியின் மாண்புகள எடுத்திருக்காங்க. தென் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கால அரசியலமைப்பு திருத்த முறையும், மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வும். தென்னாப்பிரிக்கால என்ன எடுத்திருக்காங்க? அரசியலமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவைக்கு உறுப்பினர் தேர்வு. மாநிலங்களவையில போய் தென்னாப்பிரிக்காக்காரன் ஒருத்தன உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அரசியலமைப்ப வந்து திருத்த முறைகள் வந்து தென்னாப்பிரிக்காலருந்து எடுத்திருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு. அடுத்து வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு. அதாவது இங்கிலாந்து அரசியலமைப்பு. அதுலருந்து என்ன எடுத்திருக்காங்க? தேர்வுக்குழு. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்கா ஓகே. தேர்வுக்குழு அப்படிங்கிறத வந்துட்டு வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு. அதாவது இங்கிலாந்து அரசியலமைப்புலருந்து எடுத்திருக்காங்க. அது மாரி குடியுரிமை அப்படின்றது இங்கிலாந்து அரசியலமைப்புலருந்து எடுக்கப்பட்டது. நீதி பேரணை அப்படிங்கிறது இங்கிலாந்து அரசியலமைப்புலருந்து எடுக்கப்பட்டது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற விதி 14 இருக்கு இல்லையா? அது வந்துட்டு இங்கிலாந்து அரசியலமைப்புலருந்து எடுக்கப்பட்டது. தேர்வுக்குழு இங்கிலாந்து அரசியலமைப்புலருந்து எடுக்கப்பட்டது. குடியுரிமையா இருக்கட்டும், நீதி பேரணையா இருக்கட்டும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விதி 14ஆ இருக்கட்டும். ஆ நீதி பேரணைனா எத்தனாவது விதின்னு பாருங்க 32ல 2 அப்படின்னு போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்துட்டு நீதி பேரணைகள்னா ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு இங்கிலாந்து அரசியலமைப்புலருந்து எடுக்கப்பட்டது. ஓகே. நெக்ஸ்ட் அட்டவணைகள் வந்து பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்ப புதுசா 4 அட்டவணைகள் சேர்ந்திருக்கு. மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்கு. 1950ல 8 அட்டவணை இருந்துச்சு. இப்ப 4 அட்டவணை புதுசா சேர்ந்திருக்கு. மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்கு. அட்டவணைகள்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ காய்ஸ். பாய்.